நம்மளோட பைக்கோட கலர் வெளுத்து போச்சுனாலோ இல்லை அதிகப்படியான ஸ்க்ராச்சஸ் வந்து பெயிண்டட் சர்ஃபேஸில் ஆச்சுனாலோ அதை பாலிஷ் பண்ணி ரெக்கவர் பண்ண முடியாது. ஸோ அந்த மாதிரி காலகட்டங்களில் வந்து நமக்கு இருக்கக்கூடிய ஒரே சொல்யூஷன் அப்படின்னு பார்த்தீங்க அப்படின்னா பெயிண்டிங் மட்டும்தான். ஸோ பெயிண்டிங் வந்து ப்ரொஃபஷனலாக ஒரு பெயிண்டர்கிட்ட பண்ணணும் அப்படின்னா அந்த சார்ஜஸ் வந்து கண்டிப்பாக வந்து அதிகமாக தான் இருக்கும். ஸோ அந்த சார்ஜஸை வந்து கம்மி பண்ணலாம், நம்மளே அடிக்கலாம் அப்படின்னா அது ப்ரொஃபஷனலாக இருக்குமான்னு கேட்டிங்கன்னா ப்ரொஃபஷனலாக இருக்காது. ஸோ ப்ரொஃபஷனலாக எப்படி நம்மளே வந்து பெயிண்ட் பண்ணுறது அப்படின்றத இந்த வீடியோவில் வந்து பார்க்க போகிறோம். ஸோ அப்படி பண்ணும்போது சார்ஜஸ் வந்து கம்மியாகுமா அப்படின்னு கேட்டிங்கன்னா ஸோ மெட்டீரியல் காஸ்ட் என்னவோ சேமாக தான் வரும். ஸோ லேபர் காஸ்ட் வேணால் கம்மியாகும். பிகாஸ் ஏன்னா அந்த பெயிண்டர் பண்ணுறதுக்கு பதிலாக நீங்கள் தானே பண்ண போகிறீங்க. ஸோ இந்த வீடியோவில் இந்த ஆக்டிவாவுக்கு நம்ம டிஐஒய் பெயிண்ட் பண்ண போகிறோம், அதுவும் ப்ரொஃபஷனலாக. ஸோ ப்ரொஃபஷனலாக என்னென்ன மெத்தட்ஸ் வந்து யூஸ் பண்ணணும், என்னென்ன மெட்டீரியல்ஸ் வாங்கணும், அந்த த்ரூ அவுட் ஒரு கைடன்ஸோடு தான் இந்த வீடியோ வந்து இருக்க போகுது. ஸோ இது வரைக்கும் நீங்கள் நம்மளோட சேனலை வந்து சப்ஸ்கிரைப் பண்ணலன்னா சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க, கூடவே பெல் பட்டனையும் கிளிக் பண்ணிக்கோங்க. ஸோ ஆரம்பிக்கலாமா? இந்த ஆக்டிவா பார்த்தீங்க அப்படின்னா 2012 மாடல், கிட்டத்தட்ட 10 வருஷத்துக்கு மேலேயே ஆகிடுச்சு. அண்ட் இந்த பைக்கோட ஓனர் வந்து பார்த்தீங்க அப்படின்னா நம்மளோட லாங் டேர்ம் கஸ்டமர். அதாவது பிளிங் டீட்டெயிலிங் ஸ்டுடியோ ஆரம்பித்த காலத்துலேருந்து இவரோட பைக் அண்ட் கார் எல்லாமே நம்மகிட்ட தான் வந்து பெயிண்ட் ப்ரொடெக்ஷன் சர்வீஸ் எல்லாமே வந்து பண்ணிப்பார். ரீசெண்டாக அவர் எனக்கு கால் பண்ணி இந்த ஆக்டிவாவுக்கு வந்து ரீபெயிண்ட் பண்ணணும், எவ்வளோ ஆகும் அப்படின்ற மாதிரி கேட்டிருந்தாங்க. நான் வந்து சொன்னேன் ப்ரொஃபஷனலாக பண்ணணும்னா நல்ல சார்ஜஸ் அதிகமாகவே வரும் சார். நான் உங்களுக்கு வந்து டிஐஒய் மெத்தடில் ஏரசோல் பெயிண்ட் கேன் மூலிமா வந்து பெயிண்ட் பண்ணி தரேன், ஓரளவு காஸ்ட் கம்மியாக வரும். அது எதுக்காக அப்படின்னா என்னோட சப்ஸ்கிரைபர்ஸ்க்கு வந்து இந்த டிஐஒய் மெத்தடை வந்து ஷூட் பண்ணி காட்டுறதுக்காக இந்த வண்டி கொடுங்க அப்படின்னு கேட்டேன். சரி ஓகே பண்ணி எடுத்து நல்லாவே பண்ணி கொடு அப்படின்ற மாதிரி சொல்லியிருந்தார். ஸோ ஏரசோல் பெயிண்ட் கேன்னா எல்லாருக்குமே நல்லாவே தெரிஞ்சிருக்கும். ஸோ ஒரு டின் பெயிண்ட் அப்படின்னு சொல்லுவாங்க. ஸோ அதுலேயுமே வந்து பார்த்திங்கன்னா சாமுராய் அப்படின்ற பிராண்டு தான் நம்ம வந்து யூஸ் பண்ண போகிறோம். ஸோ நிறைய பேருக்கு வந்து தெரிஞ்சிருக்கும் ஏரசோல் பெயிண்ட் வந்து இப்படி தான் இந்த டின்னில் வரும். அதில் சாமுராய்ன்ற பிராண்டு தான் நான் யூஸ் பண்ண போகிறேன். ஸோ சாமுராய் வந்து பார்த்திங்க அப்படின்னா ஜப்பான் டெக்னாலஜி, அதாவது ஜப்பான் ஃபார்முலேஷன்ஸை யூஸ் பண்ணி மலேசியாவில் வந்து இதை வந்து ப்ரொடக்ஷன் பண்ணுறாங்க. ஒன் ஆஃப் த பெஸ்ட்டு ஏரசோல் கேன் பெயிண்ட்னா வந்து நான் இதை தான் வந்து சொல்லுவேன். பிகாஸ் ஏன்னா நான் ஆல்ரெடி வந்து ஒரு பல்சருக்கு வந்து ஏரசோல் பெயிண்ட் கைண்ட் மூலயமா வந்து பெயிண்ட் பண்ணி கொடுத்துருக்கேன். அந்த வீடியோ கூட நம்மளோட சேனலில் இருக்கும். இது வரைக்கும் நீங்கள் பார்க்கல அப்படின்னா டிஸ்கிரிப்ஷன்லையும் ஐகார்ட்லேயுமே லிங்க் கொடுக்குறேன். அது ஒன் ஆஃப் த சக்ஸஸ்ஃபுல் வீடியோ அப்படின்னே வந்து நான் சொல்லலாம். பிகாஸ் ஏன்னா 41,000 பேர் வந்து அந்த வீடியோ வந்து இது வரைக்கும் பார்த்துருக்காங்க. அதில் பாதி பேர் சப்ஸ்கிரைப் பண்ணியிருந்தா கூட இன்னும் நம்ம சேனல் வந்து ஒரு 20,000 சப்ஸ்கிரைபர் வந்திருக்கும். ஸோ இந்த வண்டிக்குமே வந்து பார்த்திங்க அப்படின்னா நம்ம சாமுராய் பெயிண்ட் கேன் மூலிமா தான் வந்து பெயிண்ட் பண்ண போகிறோம். ஆல்ரெடி வந்து பார்த்திங்கன்னா இந்த வண்டியோட கலர் வந்து ரெட்டு, அது கேண்டி ரெட்டு. ஸோ நம்மளுமே வந்து பார்த்திங்க அப்படின்னா கேண்டி ரெட் தான் பண்ண போகிறோம். ஸோ கேண்டி ரெட் பண்ணுறது அப்படின்றது வந்து ஒரு நார்மலான ப்ராசஸ் கிடையாது. ஸோ ரொம்பவே வந்து டீடியஸான ப்ராசஸ். இதை வந்து பார்த்திங்க அப்படின்னா எப்படி பண்ணணும் அண்ட் என்னென்ன மெட்டீரியல்ஸ் வாங்கணும் எல்லாமே த்ரூ அவுட் வந்து இந்த வீடியோவில் பார்க்க போகிறோம். அண்ட் இதுலேயுமே வந்து பார்த்திங்க அப்படின்னா பெயிண்டிங் வந்து ரொம்பவே வந்து டஃபஸ்டான ஜாப் அப்படின்றது நீங்கள் பார்க்க தான் வந்து தெரியும். ஸோ நிறைய பேர் வந்து பார்த்திங்க அப்படின்னா ஓவர் த ஃபோன்லேயுமே எங்ககிட்ட வந்து கேட்பாங்க, ஸோ பெயிண்டிங் என்னங்க இவ்வளோ ரேட் சொல்கிறீங்க, நான் இன்னமும் 2,000 3,000 இருக்கும் அப்படின்ற மாதிரிலாம் நம்மகிட்ட நிறைய பேர் என்கொயரியில் வந்து சொல்லியிருக்காங்க. ஸோ இந்த வீடியோவை பார்க்கும்போது தான் உங்களுக்கே தெரியும் என்னென்ன மெட்டீரியல் எவ்வளோக்கெலாம் வாங்கணும், ஸோ எவ்வளோ வேலைகள் இருக்குது அப்படின்றது. பெயிண்டிங் ஜாபுமே வந்து பார்த்திங்கன்னா ஒன் ஆஃப் த லேபர் இன்டென்சிவ் ஜாப். ஸோ அதில் வந்து பார்த்திங்க அப்படின்னா ரிஸ்க் ஃபேக்டரும் அதிகமாக இருக்குது அண்ட் மெட்டீரியலோட கன்சப்ஷனும் அதிகமாக இருக்குது. ஸோ ஒரு சின்ன தப்பு பண்ணாலுமே வந்து அதில் நிறையா வந்து அகைன் திருப்பி அந்த வேலையை செய்கிற மாதிரி இருக்கும். ஸோ இந்த வீடியோ பார்க்கும்போது அது கண்டிப்பாக உங்களுக்கு தெரியும். ஸோ ஃபர்தராக எந்த ஒரு டிலேவும் பண்ண வேண்டாம். நம்ம வந்து டேரெக்டாக இந்த வண்டியை வந்து எப்படி வந்து ப்ராசஸ் பண்ணுறது அப்படின்றத வந்து பார்க்கலாம். ஒரு பைக்கை நம்ம ப்ரொஃபஷனலாக பெயிண்ட் பண்ணணும்னா ஃபஸ்ட்டு நம்ம செய்யக்கூடியது பைக்கை வந்து டிஸ்மேண்டல் பண்ணுறது தான். ஸோ டிஸ்மேண்டல் பண்ணாமல் பெயிண்ட் பண்ணுறது அந்தளவுக்கு வந்து ப்ரொஃபஷனலாக இருக்காது அண்ட் வேலையுமே வந்து அதிகம். ஸோ அண்ட் பைக்கை வந்து பார்த்திங்க அப்படின்னா நிறைய குட்டி குட்டியான பார்ட்ஸ் வந்து இருக்கும். அந்த ஒரு பார்ட்ஸுமே வந்து ஒன்றோட ஒன்று கம்பைன் ஆகிருக்கும். ஸோ அதனால் வந்து டிஸ்மேண்டல் பண்ணாமல் பெயிண்ட் பண்ணும்போது உள்ளுக்குள்ளே இருக்கக்கூடிய சில பார்ட்ஸ்லலாம் வந்து பெயிண்ட்டோ கிளியரோ வந்து ப்ராப்பராக படாது. அந்த மாதிரியும் நீங்கள் பெயிண்ட் பண்ணினீங்க அப்படின்னா நாளடைவில் ஒரு வாட்டர் வாஷ் பண்ணும்போது கூட அந்த பெயிண்டெல்லாம் வந்து உறிஞ்சு வரதுக்கான வாய்ப்புகள் வந்து அதிகமாக இருக்குது. ஸோ எந்த ஒரு பெயிண்டர்கிட்ட நீங்கள் ஒரு பைக் பெயிண்ட் பண்ணணும் அப்படின்னாலுமே கண்டிப்பாக வந்து அதை டிஸ்மேண்டல் பண்ணி பெயிண்ட் பண்ணணும்னு தான் சொல்லுவாங்க. அதுவுமே வந்து பார்த்திங்கன்னா கஸ்டமரை டிஸ்மேண்டல் பண்ணி கொடுக்க சொல்லுவாங்க. அப்படி இல்லை அப்படின்னா டிஸ்மேண்டலிங்கான மெக்கானிக் சார்ஜஸையும் தனியாக கொடுக்குற மாதிரி நம்மகிட்ட வந்து கேட்பாங்க. ஸோ நம்மளுமே வந்து பார்த்திங்க அப்படின்னா ஒரு மெக்கானிக்கை வந்து ஹையர் பண்ணி தான் வந்து இந்த பைக்கை வந்து டிஸ்மேண்டல் பண்ணியிருக்கோம். எதுக்காக அப்படின்னு பார்த்தீங்க அப்படின்னா மெக்கானிக்கு தான் ஒரு பைக்கை வந்து டிஸ்மேண்டல் பண்ணுறது அசம்பிள் பண்ணுறதுல ஒரு நல்ல எக்ஸ்பீரியன்ஸ் இருக்கும். பட் நம்மளுக்கெலாம் வந்து பார்த்திங்கன்னா எதை ஃபஸ்ட்டு கலட்டணும் எதை எப்படி கலட்டணுன்றதுலாம் தெரியாது. ஸோ வீலெல்லாம் கலட்டணும். அண்ட் இந்த ஆக்டிவாவை பொறுத்த வரைக்கும் பார்த்திங்க அப்படின்னா இந்த ஃப்ரண்ட் மட்கார்டை கலட்டுறதுக்கு நம்ம அந்த ஃப்ரண்ட்டு ஃபோக் செட்டையே வந்து கலட்டுற மாதிரி இருக்கும். ஸோ இதெல்லாம் வந்து ஒரு பெயிண்டராலேயோ இல்லை ஒரு நார்மல் பீப்புளால் இதெல்லாம் வந்து கலட்ட முடியாது. ஸோ நம்மளுமே வந்து பார்த்திங்க அப்படின்னா ஒரு ப்ரொஃபஷ்னல் மெக்கானிக்கை ஹையர் பண்ணி தான்
இந்த ஆக்டிவாவை வந்து டிஸ்மேண்டில் பண்ணியிருக்கோம். ஸோ டிஸ்மேண்டில் பண்ணிவிட்டு அதுக்கப்புறமேல் ப்ராப்பராக க்ளீன் பண்ணதுக்கப்புறமேல் தான் பெயிண்டிங் ப்ராசஸே வந்து ஸ்டார்ட் பண்ணணும். ஸோ டிஸ்மேண்டலிங் இருக்குன்றது ஒரு முக்கியமான ஒரு விஷயம் இருக்குது பெயிண்டிங் பண்ணுறதுக்கு. ஒன்ஸ் பைக்கை டிஸ்மேண்டில் பண்ணினதுக்கப்புறமேல் நம்ம வந்து இதை ப்ராப்பராக வந்து க்ளீன் பண்ணணும். எதுக்காக அப்படின்னு பார்த்தீங்கன்னா, நம்மளோட பைக் வந்து உள்ளே இருக்க பகுதியிலலாம் வந்து நம்ம சேறு சகதி மண்ணிலலாம் ஓட்டியிருப்போம். இந்த அழுக்கெல்லாம் வந்து எல்லா எட்ஜஸ்லேயுமே கார்னரில் எல்லாத்துலேயுமே அக்குமுலேட் ஆகிருக்கும். ஸோ இதெல்லாம் ப்ராப்பராக நம்ம க்ளீன் பண்ணி எடுத்ததுக்கப்புறமேலு வாஷ் பண்ணிவிட்டு தான் வந்து ஃபர்தரான ப்ராசஸ் வந்து ஸ்டார்ட் பண்ணணும். ஸோ அப்படியே நம்ம வந்து க்ளீன் பண்ணாமல் பண்ணும்போது உங்களுக்கு இந்த மண் டஸ்டல் மேலாம் பண்ணிங்க அப்படின்னா அது பர்ஃபெக்டாக இருக்காது. ஸோ கம்ப்ளீட்டாக வந்து டிஸ்மேண்டில் பண்ணதுக்கப்புறமேலு க்ளீனிங் கெமிக்கல்ஸ் எல்லாம் யூஸ் பண்ணி நீங்கள் ப்ராப்பராக வந்து இந்த வண்டியோட சின்ன சின்ன பகுதியில் இருக்கக்கூடிய அழுக்கு எல்லாத்தையுமே க்ளீன் பண்ணி அதை அழகாக கழுவி காய வச்சதுக்கப்புறமேல் தான் அடுத்த ப்ராசஸ் வந்து பண்ணணும். ஒன்ஸ் க்ளீனிங் ப்ராசஸ் முடிஞ்சதுக்கப்புறமேல் நெக்ஸ்ட் நம்ம செய்யக்கூடியது சாண்டிங். இந்த சாண்டிங் எதுக்காக பண்ணுறோம் அப்படின்னு பார்த்தீங்க அப்படின்னா, நம்மளோட வண்டியில் இருக்கக்கூடிய எக்ஸிஸ்டிங் பெயிண்ட் அண்ட் கிளியரை வந்து நல்லா தேய்ச்சி ஸ்மூத்தன் பண்ணினா தான் இதுக்கு மேலே நம்ம வந்து ப்ரைமர் அடிக்கும்போது நல்லாவே ப்ராப்பராக பாண்ட் ஆகும். ஸோ இந்த சாண்டிங் பண்ணாமல் நீங்கள் வந்து பெயிண்ட்டோ இல்லை ப்ரைமரோ அடிச்சிங்க அப்படின்னா அந்த எக்ஸிஸ்டிங் பெயிண்ட்டோட இது பாண்ட் ஆகாது. அதுக்கப்புறமேல் வந்து பார்த்தீங்க அப்படின்னா உறிஞ்சு வரதுக்கான வாய்ப்புகள் வந்து நிறையாவே இருக்கும். ஸோ அதனால் வந்து பார்த்தீங்க அப்படின்னா நம்ம கண்டிப்பாக வந்து நம்ம பெயிண்ட் பண்ணக்கூடிய எல்லா பார்ட்ஸையுமே வந்து சாண்டிங் பண்ணணும். ஸோ சாண்டிங் பண்ணுறதுக்கு நமக்கு வந்து வெட் அண்ட் ட்ரை சாண்டிங் பேப்பர் வந்து வாங்கணும். இந்த சாண்டிங் பேப்பர் வந்து பார்த்திங்க அப்படின்னா ஹார்ட்வேர்ஸில் கிடைக்கும். அப்படி இல்லை அப்படின்னா பைக் அண்ட் கார் பெயிண்டிங்க்கு ரிலேட்டடான ஷாப்ஸஸ்லாம் வந்து கிடைக்கும். ஸோ ஃபஸ்ட்டு நம்ம கொஞ்சம் ஹார்ட் சாண்டிங் பண்ணுறதுக்கு 220 எமரி ஷீட்ஸ் வந்து யூஸ் பண்ணுறோம். அதுக்கப்புறமேல் வந்து பார்த்திங்க அப்படின்னா 400, 600, 800 இந்த மாதிரி கிரேட்ஸ் வந்து யூஸ் பண்ணணும். ஸோ கம்ப்ளீட்டாக வந்து வண்டியில் இருக்கக்கூடிய எல்லா எக்ஸிஸ்டிங் பெயிண்ட் அண்ட் கிளியரை வந்து ப்ராப்பராக வந்து சாண்ட் பண்ணிடணும். ஸோ சாண்ட் பண்ணி இதை வாஷ் பண்ணினதுக்கப்புறமேல் தான் நெக்ஸ்ட் ப்ராசஸ் வந்து நம்ம ஸ்டார்ட் பண்ணணும். ஒன்ஸ் சாண்டிங் முடிஞ்சதுக்கப்புறமேல் நெக்ஸ்ட் ப்ராசஸ் வந்து ப்ரைமர் பண்ணுறது தான். ஸோ ப்ரைமருக்கு நம்ம சாமுராயில் 2K ப்ரைமர் வந்து யூஸ் பண்ண போகிறோம். ஸோ 2K எதுக்காக அப்படின்னு கேட்டிங்க அப்படின்னா, இது ரொம்பவே நல்ல பாண்டிங் நல்லாயிருக்கும் அண்ட் லாங் லாஸ்டிங்காக இருக்கும் அண்ட் ரிசல்ட்டுமே வந்து ரொம்பவே நல்லாயிருக்கும். ஸோ 2K ப்ரைமர் வந்து பார்த்திங்க அப்படின்னா 1Kவை கம்பேர் பண்ணும்போது ப்ரைஸ் கொஞ்சம் அதிகமாக தான் இருக்கும். ஸோ எனக்கு ரிசல்ட் ரொம்ப நல்லா வரணுன்றதுக்காக நம்ம வந்து இந்த 2K பெயிண்ட் வந்து யூஸ் பண்ணுறோம். ஸோ இந்த 2K பெயிண்ட் வந்து பார்த்திங்க அப்படின்னா கீழே ஒரு மூடி இருக்கும், மேலே ஒரு மூடி இருக்கும். இந்த ரெட் கலர் மூடியை வந்து நீங்கள் நல்லா வந்து அன்லாக் பண்ணோன்னா ஹார்ட்னர் வந்து ரிலீஸ் ஆகும். அதுக்கப்புறமேல் நல்லா ஷேக் பண்ணிவிட்டு தான் இந்த 2K கிளியர் வந்து நம்ம பாடி சர்ஃபேஸஸில் வந்து அடிக்கணும். ஸோ இப்போ பாடி சர்ஃபேஸில் 2K கிளியர் வந்து நம்ம அப்ளை பண்ணும்போது ஃபஸ்ட் லேயர், செகண்ட் லேயர், தேர்ட் லேயராக அடிக்கணும். ஸோ ஃபஸ்ட் லேயர் வந்து அடிக்கும்போது நீங்கள் பார்த்தீங்க அப்படின்னா மைல்டாக வந்து ஒரு ஸ்மோக் எஃபெக்டில் வந்து அடிக்கணும். அண்ட் செகண்ட் லேயருக்கு அடிக்கும்போது ஒரு 15 நிமிஷம் இன்டர்வலுக்கு அடுத்து செகண்ட் லேயர் வந்து ஓரளவு திக்காக வந்து அடிக்கணும். அண்ட் மூணாவது லேயர் கொஞ்சம் நல்லா ஸ்ட்ராங்காக அடிக்கணும். ஸோ எல்லா ஏரியாவுமே வந்து பார்த்திங்க அப்படின்னா ப்ரைமர் கவர் ஆகிருக்கணும். ஸோ ஒன்ஸ் த ப்ரைமர் அடித்து முடித்ததுக்கப்புறம் இமீடியட்டாக ஒரு சில பேர் வந்து பெயிண்ட் அடிப்பாங்க. பட் நம்ம வந்து இமீடியட்டாக பெயிண்ட் அடிக்கலை. ஸோ ஒரு நாள் நல்லா ட்ரை ஆகிற வரைக்கும் வெயிட் பண்ணிவிட்டு அதுக்கு அடுத்த நாள் தான் வந்து நம்ம வந்து பெயிண்டிங் ப்ராசஸ் வந்து ஸ்டார்ட் பண்ண போகிறோம். ஸோ எவ்வளோக்கு எவ்வளோ நல்ல ப்ரைமர் பாண்ட் ஆகிற வரைக்கும் நம்ம வெயிட் பண்ணுறோமோ அந்த அளவுக்கு நல்லா வந்து பாடி சர்ஃபேஸில் வந்து ப்ரைமர் வந்து டைட்டாக வந்து அப்ளை ஆகி அதுக்கப்புறமேல் சீக்கிரமாக உறிஞ்சு வராமல் இருக்கிறதுக்கு இதுவாக இருக்கும். ஸோ அதுக்காக ஒரு நாள் இல்லை 2 நாள் வரைக்குமே நீங்கள் வந்து ப்ரைமர் வந்து நல்லா ட்ரை ஆகிற வரைக்கும் வெயிட் பண்ணலாம். ப்ரைமர் ப்ராசஸ் முடிஞ்சதுக்கப்புறமேல் அகைன் வந்து நம்ம வந்து சாண்டிங் பண்ணணும். ஸோ எதுக்காக அப்படின்னு பார்த்தீங்க அப்படின்னா ப்ரைமர் வந்து ஈவனாக இருக்கணும். ஸோ பிகாஸ் ஈவனாக இல்லாமல் அது மேலே நம்ம பெயிண்ட் அடித்தோம் அப்படின்னா அலையாவோ இல்லை ஒன்று பேட்சியாக வந்து தெரியும். ஸோ அதுக்காக வந்து பார்த்திங்க அகைன் வந்து நம்ம அந்த ப்ரைமரை வந்து சாண்ட் பண்ணி ஸ்மூத்தாக ஈவனாக வந்து கொண்டு வரணும். ஸோ இந்த வாட்டி வந்து பார்த்திங்க அப்படின்னா நாங்கள் மிஷினில் வந்து சாண்டிங் பண்ணுறோம். எதனால் அப்படின்னு கேட்டிங்க அப்படின்னா பெயிண்ட் அடிக்கிறதுக்கும் கிளியர் கோட் அடிக்கிறதுக்குமே நான் என்னோடய ஃப்ரெண்டோட பெயிண்ட் பூத்தை வந்து ஹையர் பண்ணியிருந்தேன். ஸோ அங்கே வந்து பார்த்திங்க அப்படின்னா மிஷின்ஸ் இருந்துச்சு. ஸோ மிஷின் யூஸ் பண்ணி நாங்கள் வந்து சாண்டிங் பண்ணிட்டோம். பிகாஸ் ஏன் அப்படின்னு பார்த்திங்க அப்படின்னா ஒர்க்கு கொஞ்சம் சீக்கிரமாக முடியுமான்ட்டு நம்மளுக்குமே வந்து பாடி பெயின் வந்து கொஞ்சம் கம்மியாக வரும் அப்படின்றதுக்காக தான். ஸோ இந்த மிஷின் மூலிமா வந்து பண்ணதுனால வந்து கொஞ்சம் ஒர்க் வந்து எங்களுக்கு ஈஸியாக முடிஞ்சிச்சு. ஸோ நீங்கள் கையில் பண்ணுறீங்க அப்படின்னா 600 or 800 எமரி ஷீட்ஸ் வந்து வாங்கி வெட் சாண்டிங் வந்து பண்ணுங்கள். ஸோ இதுலேயுமே வந்து பார்த்திங்கன்னா ஒரு சில இடங்களில் வந்து நாங்கள் வெட் சாண்டிங் வந்து கையில் பண்ணியிருப்போம். அண்ட் ஒரு சில இடங்களில் வந்து ஸ்பாட் பட்டி பார்த்துருப்போம். பிகாஸ் ஏன்னா ஒரு சில இடங்களில் குட்டி குட்டி பள்ளம்லாம் இருந்துச்சு. அதெல்லாம் வந்து ஸ்பாட் பட்டி பார்த்து நம்ம கரெக்ஷன் பண்ணிவிட்டு அப்புறமேல் இந்த எல்லா பார்ட்ஸையுமே வந்து ப்ராப்பராக வாஷ் பண்ணி ட்ரை பண்ணதுக்கப்புறமேல் தான் பெயிண்டிங் ப்ராசஸே வந்து ஸ்டார்ட் பண்ண போகிறோம்.
சாண்டிங் பண்ணி வாஷ் பண்ணதுக்கப்புறமேலு ப்ராப்பராக வந்து இந்த பாடி பேனல்ஸ் எல்லாமே ட்ரை ஆனதுக்கப்புறமேலு இதில் இருக்கக்கூடிய மைக்ரோ நேனோ டஸ்ட்டெல்லாம் வந்து ப்ராப்பராக எடுக்கணுன்றதுக்காக நம்ம டேக் கிளாத்தை யூஸ் பண்ணி அந்த எல்லா பேனல்ஸில் இருக்கக்கூடிய டஸ்ட் எல்லாத்தையுமே ப்ராப்பராக தொடச்சி எடுக்கிறோம். ஸோ இந்த டேக் கிளாத்துமே வந்து பார்த்திங்க அப்படின்னா பெயிண்ட்டு ரிலேட்டட் பொருள் விற்கிற கடைகளில் கேட்டிங்கன்னா உங்களுக்கு கிடைக்கும். ஸோ இந்த டேக் கிளாத் வந்து பார்த்திங்க அப்படின்னா பெயிண்ட் அடிக்கிறதுக்கு முன்னாடி நீங்கள் ப்ராப்பராக தொடச்சி எடுக்கணும். அப்போ தான் வந்து பார்த்திங்க அப்படின்னா சர்ஃபேஸில் ஏதாவது மைன்யூட் டஸ்ட் இருந்துச்சுனாலும் அந்த டேக் கிளாத் வந்து எல்லாத்தையுமே எடுத்துரும். ஸோ இப்போ வந்து நம்ம பெயிண்ட் வந்து பார்த்திங்க அப்படின்னா ஃபஸ்ட் லேயராக வந்து சில்வர் கோட்டிங் அடிக்கிறோம். சில்வர் எதுக்காக நம்ம அடிக்கிறோம் அப்படின்னு பார்த்திங்க அப்படின்னா நம்ம சின்ன வயசில் வந்து சயின்ஸில் வந்து படிச்சிருப்போம் கலர் காம்பினேஷன், எல்லோவும் ரெட்டும் சேர்ந்து அடிக்கும்போது நமக்கு ஆரஞ்சு கலர் கிடைக்கும் அப்படின்றது. அதே மாதிரி தான் இந்த சில்வர் வந்து அடிச்சுட்டு இதுக்கு மேலே ரெட் அடிக்கும்போது தான் அந்த கேண்டி ஃபீல் வந்து வரும். ஸோ இந்த கலர் காம்பினேஷன் வந்து ப்ராப்பராக வந்து பண்ணும்போது தான் உங்களுக்கு அந்த ஃபீல் வந்து நல்லா கிடைக்கும். ஸோ இது இல்லாமல் நம்ம ப்ளெயினாக ரெட் அடிக்கலாம், பட் அது லுக் நல்லா இருக்காது. ஸோ இந்த ரெட் கலர் கேண்டி கலர்லாம் அடிக்கும்போது இந்த கலர் காம்பினேஷன் 2 கலர் ஆகும். ஸோ அப்போ வந்து பார்த்திங்க அப்படின்னா ஆப்வியஸ்லி உங்களுக்கு இந்த பெயிண்ட்டோட காஸ்ட்டுமே வந்து அதிகமாக வரும். ஸோ உங்களுக்கு கேண்டி கலர் வேணாம், நார்மலாக வந்து ஒரு ஸ்டாண்டர்ட் கலர் வேணும் அப்படின்னா மேபி உங்களுக்கு பெயிண்ட்டோட காஸ்ட் வந்து கொஞ்சம் கம்மியாக வரும். சேம் இதே வந்து பார்த்திங்க அப்படின்னா நம்ம ப்ரைமர் அடித்த மாதிரி தான். ஃபஸ்ட் லேயர் வந்து பார்த்திங்கன்னா மைல்டாக வந்து ஓரளவு மேலோட்டமாக கவர் பண்ணுற மாதிரி அடிக்கணும். அண்ட் அதுக்கப்புறமேலு ஒரு 10 to 15 மினிட்ஸ் கேப் விட்டு செகண்ட் லேயர், அதுக்கப்புறம் 10 to 15 மினிட்ஸ் கேப் விட்டு அதுக்கப்புறமேல் தேர்ட் லேயர் அடிக்கணும். ஸோ இந்த மாதிரி தான் வந்து பார்த்திங்க அப்படின்னா இந்த சில்வர் கலரை வந்து ஃபுல்லாக வந்து அப்ளை பண்ணணும். ஸோ இதுக்கப்புறமேல் தான் நம்ம வந்து ரெட் கலர் அடிக்கக்கூடிய ப்ராசஸ் வந்து ஸ்டார்ட் பண்ணணும். ஒன்ஸ் சில்வர் எல்லாமே ஃபுல்லாக அப்ளை பண்ணியாச்சு. இப்போ வந்து பார்த்திங்க அப்படின்னா நம்ம கேண்டி ரெட் வந்து அப்ளை பண்ண போகிறோம். இந்த கேண்டி ரெட்டுமே அதே மாதிரி தான். ஃபஸ்ட் லேயர் வந்து பார்த்திங்கன்னா உங்களுக்கு ஸ்மோக் எஃபெக்டில் ஒரு பாடி பேனல் ஃபுல்லாக கவர் ஆகிற மாதிரி அடிச்சிடணும். அதுக்கப்புறமேலு 10 to 15 மினிட்ஸ் கழித்து செகண்ட் லேயர், அதே மாதிரி 10 to 15 மினிட்ஸ் கழித்து தேர்ட் லேயர் அப்ளை பண்ணணும். ஒன்ஸ் இதை அப்ளை பண்ணி முடித்ததுக்கப்புறமேலு தான் நம்ம கிளியர் கோட் ப்ராசஸ்க்கு வந்து போகணும். ரெட் கலர் பெயிண்ட் அடித்து முடித்ததுக்கப்புறமேல் நம்ம வந்து கிளியர் கோட் வந்து ஸ்டார்ட் பண்ணணும். ஸோ ரெட் கலர் பெயிண்ட் அடித்ததுக்கப்புறமேல் ஒரு 20 நிமிஷம் கழித்து கிளியர் கோட் வந்து ஸ்டார்ட் பண்ணிங்க அப்படின்னா கரெக்டாக இருக்கும். ஸோ கிளியர் கோட்டுமே வந்து பார்த்திங்க அப்படின்னா 3 லேயராக அடிக்கணும். ஸோ ஒவ்வொரு கிளியர் கோட் லேயருக்குமே வந்து கேப் வந்து ஒரு 20 நிமிஷம் கழித்து அடிச்சிங்க அப்படின்னா ப்ராப்பராக இருக்கும். அண்ட் கிளியர் கோட் அடிக்கும்போது நம்மளோட கேமரா பேட்ரி வந்து ட்ரைன் ஆகிட்டனால என்னால் அதை அடிக்கிறத எடுக்க முடியல. ஸோ இந்த வண்டியில் இருக்கக்கூடிய பிலியன் ஹோல்டர் அடிக்கிறது மட்டும் நம்ம வீடியோ வந்து கேப்சர் பண்ணியிருப்போம். ஸோ இந்த கிளியர் கோட் அடித்து இதை வந்து நல்லா ப்ராப்பராக வந்து காயணும். அண்ட் நம்ம இதில் யூஸ் பண்ணியிருக்கிறது 2K கிளியர் தான். ஸோ 2K கிளியர் ஆல்ரெடி நான் வந்து சொல்லியிருந்த மாதிரி ஒரு சைடில் வந்து ரெட் கலர் கேப்பில் ஹார்ட்னர் இருக்கும். அதை நம்ம வந்து ப்ரெஸ் பண்ணி ரிலீஸ் பண்ணி நல்லா ஷேக் பண்ணிவிட்டு தான் வந்து நம்மளோட பாடி சர்ஃபேஸில் வந்து அடிக்கணும். அண்ட் அதே மாதிரி நீங்கள் வந்து கிளியர் கோட்டை அடிக்கும்போதும் பெயிண்ட் அடிக்கும்போது ஒரு க்ளோஸ்டு சர்ஃபேஸில் வந்து யூஸ் பண்ணிங்கன்னா தான் நல்லாயிருக்கும். பிகாஸ் வேணால் நீங்கள் ஓப்பன் சர்ஃபேஸ்லலாம் அடிக்கும்போது அந்த இடத்துல இருக்கக்கூடிய டஸ்ட்டெல்லாம் வந்து பெயிண்ட்லேயும் கிளியர் கோட்லேயுமே ஒட்டிக்கும். அதனால் வந்து ஒரு க்ளோஸ்டு ஏரியா வந்து இது பண்ணுங்கள். அண்ட் அதே மாதிரி கிளியர் கோட் பெயிண்ட்லாம் அடிக்கும்போது கண்டிப்பாக வந்து நீங்கள் ஃபேஸ் மாஸ்க் யூஸ் பண்ணணும். பிகாஸ் ஏன்னா இந்த பெயிண்ட்டு கிளியர் எல்லாமே ரொம்பவே ஹார்ம்ஃபுல்லானது, உங்களோட லங்ஸ் எல்லாம் வந்து அஃபெக்ட் பண்ணும். அதனால் மாஸ்க் இல்லாமல் கண்டிப்பாக வந்து இந்த பெயிண்ட்டு கிளியர்லாம் வந்து அடிக்காதீங்க. ஸோ நீங்கள் பெயிண்ட் அடிக்கணும் அப்படின்றத முடிவு பண்ணியிருந்தீங்கன்னா கண்டிப்பாக வந்து நான் போட்டிருக்கிற மாதிரி மாஸ்க் வந்து நீங்கள் வாங்கி யூஸ் பண்ணிட்டு தான் வந்து இதெல்லாம் வந்து அப்ளை பண்ணணும். ஒன்ஸ் கிளியர் கோட் அடித்ததுக்கப்புறமேலு ப்ராப்பராக வந்து ட்ரை ஆகிறதுக்கு நம்ம இது பண்ணணும். ஸோ அது காயறதுக்கு கண்டிப்பாக வந்து பார்த்திங்க அப்படின்னா குறைஞ்சது ஒரு 4 மணி நேரத்துலேருந்து 8 மணி நேரம் ஆகும். ஸோ ஈவினிங் டைமில் இந்த மாதிரி கிளியர் கோட்டோ பெயிண்ட்டோ அடிச்சுட்டு யாருமே டிஸ்டர்ப் பண்ணாமல் அந்த இடத்துல இருந்து யாருமே வராத மாதிரி பார்த்துக்கிட்டிங்க அப்படின்னா ரொம்பவே பெட்டராக இருக்கும். நம்மளோட ஆக்டிவாவில் வந்து பார்த்திங்க அப்படின்னா பாடி பேனலுக்கு ஈக்குவலாக வந்து இதில் பிளாஸ்டிக் பேனல்ஸ் நிறையாவே இருக்கும். இந்த பிளாஸ்டிக் பேனல்லாம் வந்து பார்த்திங்க அப்படின்னா ரொம்ப வருஷமாக வந்து யூஸ் பண்ணுறதுனால வெளுத்து போய் வெயிலில் ஒரு மாதிரி டல்லான மாதிரி இருக்கும். ஸோ இதை வந்து நம்ம புதுசாக மாற்றணும் அப்படின்னா கண்டிப்பாக வந்து ப்ரைஸ் அதிகமாக வரும். ஸோ இதையுமே வந்து நம்ம பெயிண்ட் அடித்து ரிஸ்டோரேஷன் பண்ண முடியும். ஸோ இதை வந்து நம்ம பெயிண்ட் பண்ணுறதுக்கு ஃபஸ்ட்டு வந்து ப்ராப்பராக வந்து எல்லாத்தையுமே வந்து நம்ம க்ளீனிங் கெமிக்கல்ஸை வந்து யூஸ் பண்ணி க்ளீன் பண்ணி நல்லா ட்ரை ஆக்கி வச்சுக்கணும். அதுக்கப்புறமேல் வந்து பார்த்திங்க அப்படின்னா பிளாஸ்டிக் ப்ரைமர் அப்படின்றது நம்மகிட்ட இருக்குது. இந்த பிளாஸ்டிக் ப்ரைமர் எதுக்காக அப்படின்னு பார்த்தீங்க அப்படின்னா நம்மளோட பிளாஸ்டிக் சர்ஃபேஸ்லலாம் வந்து பெயிண்ட் அண்டு ப்ரைமர் வந்து நல்லா பாண்ட் ஆகிறதுக்கு இந்த பிளாஸ்டிக் ப்ரைமர் வந்து நம்ம யூஸ் பண்ணணும். ஒன்ஸ் இந்த பிளாஸ்டிக் ப்ரைமரை வந்து நம்ம க்ளீன் பண்ண எல்லா பிளாஸ்டிக் மேலேயுமே வந்து அப்ளை பண்ணணும். ஃபஸ்ட் லேயர் அப்ளை பண்ணி ஒரு 10 to 15 மினிட்ஸ் வந்து ட்ரை ஆகிற வரைக்கும் வெயிட் பண்ணணும். அதுக்கப்புறமேல் வந்து பார்த்திங்க அப்படின்னா நம்மளோட 2K சர்ஃபேசர், அந்த க்ரே கலரில் இருக்கக்கூடிய சர்ஃபேசரை வந்து
அது மேலே எல்லாத்துலேயுமே அப்ளை பண்ணணும். ஸோ பிளாஸ்டிக் ப்ரைமர் அடிச்சுட்டு அதிலேருந்து ஒரு 10 to 15 மினிட்ஸ் கழித்து தான் நீங்கள் செகண்ட் சர்ஃபேசர் அடிக்கணும். ஒன்ஸ் சர்ஃபேசர் ஃபஸ்ட் லேயர் லைட்டாக ஸ்மோக் எஃபெக்டில் அடிக்கணும், 2வது லேயர் கொஞ்சம் திக்காக அண்ட் 3வது லேயர் நல்லா திக்காக அடித்ததுக்கப்புறமேல தான் நீங்கள் இம்மீடியட்டாக இதில் ஃப்ளாட் பிளாக் அப்படின்றத அப்ளை பண்ணணும். எதுக்காக ஃப்ளாட் பிளாக் அப்படின்னு கேட்டிங்க அப்படின்னா, இந்த பிளாஸ்டிக் எல்லாமே மேட் லுக்கில் தான் இருக்கும். அதனால் பார்த்திங்க அப்படின்னா நீங்கள் க்ளாஸி பிளாக் அடிச்சிங்க அப்படின்னா ஒரு மாதிரி ஆக்வர்டாக தெரியும். அதுக்காக தான் ஃப்ளாட் பிளாக் அடிச்சிங்க அப்படின்னா ஈவனாக ஒரு பிளாஸ்டிக் ஃபினிஷ் நல்லாயிருக்கும். ஸோ இந்த ப்ராசஸ் வச்சு நீங்கள் கம்ப்ளீட்டாக எல்லா பிளாஸ்டிக்குமே பெயிண்ட் பண்ணி ரெஸ்டோரேஷன் பண்ணிடலாம். ஸோ பெயிண்டிங்கோட ப்ராசஸ் கம்ப்ளீட்டாக த்ரூ அவுட் ஸ்டெப் பை ஸ்டெப்பாக பார்த்துருப்பீங்க. ஸோ ஒரு வண்டி பெயிண்ட் பண்ணுறது ரொம்பவே சாதாரணமான விஷயம் கிடையாது. இவ்வளோ ப்ராசஸ் கடந்து வந்தால் தான் ஒரு ப்ராப்பரான ஒரு பெயிண்ட் பண்ண வண்டி கிடைக்கும் அப்படின்றது இந்த வீடியோ மூலிமா உங்களுக்கு கண்டிப்பாக தெரிஞ்சிருக்கும். ஸோ இந்த வண்டியோட அவுட்புட் எப்படி வந்திருக்கு அப்படின்றத பார்க்குறதுக்கு எல்லாருக்குமே அவளோட இருப்பீங்கன்னு நினைக்கிறேன். ஸோ இந்த அவுட்புட்டை பார்த்துட்டு வாங்க அண்ட் ஃபர்தராக கண்டினியூ பண்ணலாம். ஸோ இந்த வீடியோ மூலமா டிஐஒய் மெத்தடில் எப்படி நம்மளோட பைக்குக்கு பெயிண்ட் பண்ணுறது அப்படின்றத த்ரூ அவுட் இந்த ப்ராசஸ் உங்களுக்கு புரிஞ்சிருக்கும் அண்ட் தெரிஞ்சிருக்கும்னு நினைக்கிறேன். உங்களோட பைக்குக்கு நீங்கள் பெயிண்ட் பண்ண போகிறீங்கன்ற ஐடியாவில் இருந்தீங்கன்னா ஃபஸ்ட்டு 2 சாம்பிள் வாங்கி பண்ணி பார்த்துக்கோங்க. அதுக்கப்புறமேலு ஃபர்தராக உங்களோட வண்டியில் அந்த ரிஸ்க்கை எடுங்கன்னு சொல்கிறேன். பிகாஸ் ஏன்னா உங்களுக்கு சாம்பிள் பண்ணி பார்க்கும்போது ஒரு கான்ஃபிடென்ட் வந்துருச்சுன்னா தைரியமாக நீங்கள் பண்ணுங்கள். அதர்வைஸ் உங்கள் பக்கத்தில் இருக்கக்கூடிய பெயிண்ட் ரேட்டை கொடுத்து உங்களோட வண்டியை நல்ல முறையில் பெயிண்ட் பண்ணிக்கோங்க. ஸோ நீங்கள் ரிஸ்க் எடுத்து உங்களோட வண்டியோட அவுட்புட் ஒழுங்காக வரலன்னு வச்சுக்கோங்களேன், உங்களுக்கு மணி வேஸ்ட், டைம் வேஸ்ட், உங்கள் மனசும் கஷ்டமாயிடும். ஸோ அதனால் ஃபஸ்ட்டு டெஸ்ட் பேனல் பண்ணி பார்த்துட்டு உங்களால் பண்ண முடியும் அப்படின்ற ஒரு கான்ஃபிடென்ட் இருந்துச்சுன்னா தைரியமாக உங்களோட வண்டியில் பண்ணுங்கள். ஸோ இந்த வீடியோ கண்டிப்பாக உங்களுக்கு யூஸ்ஃபுல்லாக இருந்திருக்கும் அப்படின்னு நினைக்கிறேன். அண்ட் இந்த பைக்குக்கு நம்ம எவ்வளோலாம் பெயிண்ட் வாங்கியிருந்தோம், என்னென்ன மெட்டீரியல் வாங்கியிருந்தோம், எவ்வளோ செலவாச்சு அப்படின்றது த்ரூ அவுட் ஒரு பெரிய எக்ஸ்ப்ளனேஷனோடையும் அண்ட் இந்த வண்டியோட அவுட்புட்டை பார்த்துட்டு கஸ்டமர் என்ன சொன்னார் தெரியுங்களா, அதில் தான் ஒரு பெரிய ட்விஸ்ட்டே இருக்குது. அது என்ன அப்படின்றத நம்மளோட வீடியோ நெக்ஸ்ட்டு கண்டினியூட்டியோட வர இருக்குது. அந்த வீடியோ பார்க்கும்போது உங்களுக்கு தெரியும். ஸோ இந்த வீடியோ கண்டிப்பாக உங்களுக்குலாம் யூஸ்ஃபுல்லாக இருந்திருக்கும்னு நினைக்கிறேன். ஸோ வீடியோ பிடிச்சிருந்துச்சுன்னா லைக் பண்ணுங்கள். உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் யாராச்சும் பைக்குக்கு பெயிண்ட் அடிக்கணுன்ற ஒரு ஐடியாவில் இருந்தாங்கன்னா அவங்களுக்கும் இந்த வீடியோவை ஷேர் பண்ணுங்கள். அண்ட் இது வரைக்கும் நீங்கள் நம்மளோட சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணலன்னா சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. கூடவே பெல் பட்டனையும் கிளிக் பண்ணிக்கோங்க. மீண்டும் வேறொரு வீடியோவில் சந்திக்கும் வரை நான் உங்கள் சதீஷ் ஃப்ரம் த பிளிங் டீடைலிங் ஸ்டுடியோ. நன்றி, வணக்கம்.